சரி. ரெண்டாவது ஸ்டெப். ஓரா நீங்கள் போல கண்டினியூ பண்ணுங்க. இதுக்கு அடுத்தது வெறுமனே உட்காந்து இறைப்பு அடங்கிறதுக்காக உட்காந்து டீப் பிரீத்திங், ஆழ்ந்த மூச்சு. நுரையீரலாம் முழுசா நிரப்பணும், நுரையீரலாம் முழுசா வெளியிடணும் காத்த. அதுதான் இறைப்பு அடங்கிடுச்சு. அடுத்தது தனுராசனம். குப்புறப்படுத்து, இடது வலது உருளணும். குப்புறப்படுத்தணும், ரெண்டு காலையும் பின்பக்கம் பிடிக்கணும். முதல்ல ஒரு பக்கம் போயிடணும், இடது பக்கம் போயிடணும். அங்கேருந்து ஒரு தள்ள தள்ளிங்கன்னா உடம்பு இந்த பக்கம் வரும். திருப்பி இங்கேருந்து ஒரு தள்ள தள்ளிங்கன்னா உடம்பு இந்த பக்கம் போயிடும். என்ன நடக்குது இதில்? குப்புறப்படுத்த காலை பிடிக்கிறதுனால வயிறு தரையில் எழுந்துது. லிவர், கால் பிளாடர், ஸ்ப்ளீன் அண்ட் பேங்க்ரியாஸ் வயிறு இங்கே இருக்கு. இதை குப்புறப்படுத்து பின் காலை பிடிச்சிட்டு இடது வலது, இங்கேருந்து அங்கே போயிட்டு திருப்பி வரும்போது 1ன்னு நினைக்கணும். திருப்பி போயிட்டு வந்து 2, திருப்பி 3, இப்படி 20 தடவை. அப்புறம் குப்புறப்படுத்தி டீப் பிரீத்திங், ஆழ்ந்த மூச்சு, இறைப்பு அடங்கிடணும். எப்போவுமே யோகா வந்து இறக்க செய்ய மாட்டோம். இறைப்பு அடங்கின அப்புறம் தான் அடுத்த ஆசனம். ஸோ 20 தடவை பண்ணிவிட்டு படுத்துடணும். திரும்பி 20, திரும்பி 20, திரும்பி 20. முதல்ல 3 தடவையில் ஆரம்பிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாரம் கழிச்சு 4 ஆக்கணும், ஒரு வாரம் கழிச்சு 5 ஆக்கணும், அடுத்து ஒரு வாரம் கழிச்சு 6 தடவை ஆகணும். 120 தடவைக்கு மேலே உருள வேண்டாம். என்ன பலன்? டயபெட்டிஸ் வரவே வராது, இருந்தால் குணமாயிடும். ஹெரிடிட்டரியில் டயபெட்டிஸ் நமக்கு வந்தே ஆகணும்னா வெறுமனே மெடிசன் வச்சு போட்டிங்கன்னா இன்சுலின் போக வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது முக்கியமான பலன், பெருந்தொண்டி இருக்காது, வயிறு உள்ளே போயிடும். வயிறு டோட்டலாக உள்ளே போயிடும். இது 2 தான். டைஜஷன் ப்ராப்ளம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது. குப்புறப்படுத்தணும். காலையும் நல்லா பார்த்துக்கணும். 2 காலையும் பிடிச்சிக்கணும். முதல்ல இடது வந்துடும். இங்கேருந்து ஒரு தள்ளுதல்னா முதல்ல ஒரு வாரத்துக்கு கஷ்டமா இருக்கும். ஒரு வாரம் கழிச்சு அழகா நம்ம உடம்பு பெண்டுலம் ஆடுற மாதிரி, பிடியாரத்தில் பெண்டுலம் ஆடுற மாதிரி அதுக்கும் பதில் இருக்கு. கால ஒரு பிடிக்க முடியலன்னா கயிறு கட்டி எடுத்துக்கலாம். காலை மடிச்சுங்க, கையை அப்படி கட்டிக்கங்க. அப்படியே கால் நகரப்படாது. வீட்டில் சொல்லுங்க. 20 பண்ணிட்டு முடிஞ்ச உடனே ரெண்டாவது 20 தடவை. இது அத்தனை இந்த புக்கில் இருக்கு. புக்கை படிச்சீங்கன்னா சந்தேகமே எல்லாரும் பண்ணலாம். இது 2 தடவை முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு விபரீத கரணி, அதாவது யோகாசனங்கிறது நேரம் மேலே வச்சு பண்ணுவோம். இந்த சேர் சப்போர்ட்டில் பண்ணுறதுனால குறைஞ்சது 6 நிமிஷம் மினிமம் இருக்கணும். இருந்தால் தான் தைராய்டு ஸ்டிமுலேட் ஆகும். விபரீத கரணி பண்ணுறதுனால என்ன பலன்? தலைகீழாக இருக்கும். உடலில் இருக்க அத்தனை ரத்தமும் தைராய்டு பிட்யூட்டரி பினியல் பாடி அத்தனை ரத்தம் இங்கே வரும். இந்த தைராய்டு ஸ்டிமுலேட் முதல்ல பிட்யூட்டரி ஸ்டிமுலேட் ஆகும். பிட்யூட்டரி ஸ்டிமுலேட் ஆகினா பிட்யூட்டரிலேருந்து தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் அப்படின்னு தைராய்டு ஸ்டிமுலேட் பண்ணக்கூடிய ஹார்மோன் இங்கே வருது. இது ஸ்டிமுலேட் ஆன உடனே லிவர், கால் பிளாடர், ஸ்ப்ளீன் அண்ட் பேங்க்ரியாஸ், அட்ரினலின், உடம்புல இருக்கிற அத்தனை டக்லஸ் அத்தனையும் ஸ்டிமுலேட் ஆகும். பயன் சர்வரோக நிவாரணி, வியாதியே வராது. நோய் முழு எதிர்ப்பு சக்தி. அப்போது இது செஞ்சிங்கன்னா எந்த நோயும் வராது, இருக்கிற நோய்கள் குணமாயிடும். இதுதான் என்னுடைய தியரி. இது வந்து தலைகீழாக இருக்கப்போ, தலைகீழாக இருக்கும்போது சேர் சப்போர்ட்டில் பண்ணுறதுனால அது நிச்சயமாக 6 நிமிஷம் பண்ணலாம். கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டி 20 நிமிஷம் வரைக்கும் போடலாம். தப்பு இல்லை. போஸ்டரில் இருக்கும்போது கண்ணை மூடி மனசு தைராய்டுகளால் நிப்பாட்டிக்கணும். இந்த இடத்த நினச்சிக்கிட்டு ஏதாவது மந்திரமோ சுலோகமோ, ஓம் நமச்சிவாய, ஓம் நமோ நாராயண, ஓம் விக்னேஸ்வராய நமக்கு, ஓம் சூர்யாய நமக்கு, எதை வேணாலும் சொல்லுங்கள். மனசுக்குள்ளே உதற செய்யக்கூடாது. மனசால் இந்த இடத்த நினச்சிக்கிட்டு மந்திரம் சொல்லணும். குறைஞ்சது 6 நிமிஷம் இருக்கணும். அதிகபட்சம் 20 நிமிஷம் வரைக்கும் இருக்கலாம். செஞ்சு காட்டுறேன் பாருங்க. எல்லாரும் செய்யலாம். இதுதான் இருக்குது. அதுக்கு க்யூரே இதில் தான். டிஸ்க் ப்ரொலாப்ஸ் இல்லை, மூட்டு வலி, எந்த ப்ராப்ளம் வேணாலும் இதில் தான் கிளியர் ஆகிடும். கம்ப்ளீட்டாக கிளியர். அன்பேரபுளாக இருந்தால் முதல்ல மருந்து சாப்பிட்டு எண்ணெயை போட்டு வலியை குறைச்சிக்கணும். அப்புறமா செய்ய ஆரம்பிக்கும். முதல்ல இந்த சேரை 2 கையால் பிடிச்சிக்கணும். இப்படி அழுத்தி இடுப்பை தூக்கி மேலே வைக்கணும். அவ்வளோதான். அப்படியே கண்ணை மூடி மனசு
பேன்கிரியாஸ் தைராய்டு கிளாண்ட் பார்க்கணும். மந்திரம் முடிஞ்சவங்க இப்படி செய்யும். இருக்கலாம், இப்படி இருக்கலாம். மினிமம் 6 நிமிஷம். கை இந்த பொசிஷன் தானே சார்? இதுல உடம்போட போஸ்டர் தான் இம்பார்ட்டன்ட். இது முடிஞ்ச உடனே நேரம் எடுத்துக்கணும். இது ஏறக்குறைய சர்வரோக நிவாரணி. உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி 16வது நாள்லேருந்து உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி வந்துடும். ஸோ இது தொடர்ந்து செய்யணும். இதுக்கு அடுத்தது சாந்தி ஆசனம். இதுக்குள்ளே ரொம்ப ஈஸியான ஆசனம் நினைப்பீங்க, ஆனால் அதான் கஷ்டமான ஆசனம். மல்லாந்து 2 கையை காலை அகட்டி இப்படி படுத்துடணும். உடல்ல எந்த இடத்துலையும் உறுத்துதலே இருக்கக்கூடாது. கண்ணை மூடி கால்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு பார்ட்டா, ஏ கால்களே உங்களுக்கு பலம் அளித்து விட்டேன், இப்போது நீங்கள் ஓய்விடுங்கள். ஏ வயிறே வயிற்றுக்குள் இருக்கும் பகுதியில் உங்களுக்கு பலம் அளித்து விட்டேன், இப்போது நீங்கள் ஓய்விடுங்கள். ஏ இதயமே உனக்கு பலம் அளித்து விட்டேன், லிவர் கால்பாடு கிளீனல் பேங்க்ரியாஸ் உங்களுக்கு பலம் அளித்து விட்டேன், இப்போது நீங்கள் ஓய்விடுங்கள். ஏ 2 சிறுநீரகங்களே அட்ரினல் சக்திகளே உங்களுக்கு பலம் அளித்து விட்டேன், இப்போது நீங்கள் ஓய்விடுங்கள். மனசால உதட அசையாமல் மனசால தான் சொல்லணும். மனசால ஒரு பார்ட்டா சொல்லிட்டு வரணும். ஹார்ட்டு, லங்கு, 2 தோள்பட்டை, கை, முழு முதுகெலும்பு, தைராய்டு கிளாண்டு, வாய் விளப்பறத்தல், காது, மூக்கு, கண்ணு, மூளை. இப்படி காலிலேருந்து ஆரம்பிச்சு ஒரு பார்த்தா சொல்லிட்டு வர்றதுக்கு 5 நிமிஷம் ஆகும். சொல்லிட்டு வரும்போது உங்கள் உடலில் ஏதாவது ஒரு பாகத்தில் நோய் இருந்தால் இந்த ஒரு பாகத்தை மட்டும் திரும்ப 50 தடவை சொல்லணும். உதாரணமாக இடுப்பில் மட்டும் வலி இருக்குதுன்னா இடுப்பே உனக்கு பலம் அளித்து விட்டேன், இப்போது நீ ஓய்வு 50 தடவை சொல்லணும். சொல்லும் போதே அந்த இடுப்பு வலி குறையிறத பரிபூர்ணமாக உணரலாம். என்னுடைய நண்பர்கள் நல்ல வயசானவங்க நல்லா யோகா பண்ண முடியாது, யூரின் கண்ட்ரோல் பண்ண முடியல. பார்த்து என்கிட்ட கேட்டால் என்ன பண்ணுறது, சாந்தி ஆசனத்தில் அந்த யூரின் அவுட் அந்த வால்வு வந்து சிறுநீர் புற வழியும் தமிழில் பேர் இருக்குன்னு சொல்லுவேன். சிறுநீர் புற வழியே உனக்கு பலம் அளித்து விட்டேன், இப்போது நீ ஓய்விடு அப்படின்னு சொல்லி 50 தடவை டெய்லி சொல்லிட்டு வாங்க. ஒரு வாரம் கழிச்சு மாப்பிள்ளை கண்டவரில் அத்தனை பேர் நடுவில் கட்டி பிடிச்சிட்டாரு, குணமாயிடுச்சு சார். ஏன்னா சாந்தி ஆசனத்தில் குணமாச்சு, மருந்தே கொடுக்கணும். ஆனால் சாந்தி ஆசனம் அவ்வளோ போகிறது. எப்படி செய்யணும்? வெறுமனே படுத்துடணும், மனசு தான் வேலை செய்யணும். காலிலேருந்து ஆரம்பிச்சு இந்த காலை கட்டிங்கன்னா அவ்வளோதான், மனசு தான் வேலை செய்யணும். எழுந்திருக்கும் போதே கையை காலை அசைச்சி இடது வலது அசைச்சி வெள்ளமாக தான் எழுந்து உட்காரணும். டக்குன்னு எழுந்துக்கூடாது, ஏன்னா தூங்க வச்சு நீங்கள் உறுப்புகள்லாம் திரும்ப நிதானமாக எழுந்து உட்காரணும். உட்கார்ந்து இருக்கிறோம் 10 நிமிஷம் பிராணாயாமம், 10 நிமிஷம் தியானம். இந்த பிராணாயாமங்கிறது எப்படி பண்ணுறது? பத்மாசனமோ இல்லை வெறுமனே கூட உட்காந்துக்கலாம், இப்படி உட்காந்துக்கலாம். சுகாசனத்தில் உட்காந்துட்டு முதல்ல இருக்கிற காற்றை கம்ப்ளீட்டாக வெளியேற்றிடும். இருக்கிற காற்றை கம்ப்ளீட்டாக வெளியேற்றிட்டு இடது மூக்கு வழியாக காற்றை உள்ளே இழுக்கணும். இழுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு மாத்திரம் தான் இடது ஞாபகம் வச்சுக்கணும். இடது வழியாக உள்ளே இழுக்கணும். இங்கே இழுத்த காற்றை இந்த பக்கத்தால் வெளியேற்றணும். திருப்பி எதில் விட்டோமோ அதுலேயே காற்றை உள்ளே இழுக்கணும், மறுபக்கம் வெளியேற்றணும். எதில் விட்டோமோ அதுலேயே காற்றை இழுக்கணும், மறுபக்கம் வெளியேற்றணும். இப்படி 10 நிமிஷம். இதில் வந்து தொடர்ந்து இதை மட்டும் செஞ்சால் போதும். இழுக்கும்போது நுரையீரல் ஃபுல்லாக நிரம்பிடணும். விடும்போது நுரையீரல்லேருந்து காற்று கம்ப்ளீட்டாக வெளியேறிடணும். இடத்துல ஆரம்பிக்கணும், இங்கே இழுக்கணும், மறுபக்கம் விடணும். எதில் விட்டோமோ அதுலேயே இழுக்கணும், மறுபக்கம் விடணும். இந்த இழுக்கிறதுக்கும் விடுறதுக்கும் டைம் லிமிட் இருக்குது. இழுக்கும்போது 7 எண்ணி இழுக்கணும், விடும்போது 7 எண்ணி இழுத்த காற்றை 14 என்ற வரைக்கும் வெளியேற்றணும். 2 மடங்கு ஸ்லோவாக மெதுவாக நிதானமாக வெளியேற்றணும். திரும்பி இழுக்கும்போது 7, விடும்போது 14. இது வந்து எடுத்த உடனே முதல் நாளே வராது. குறைஞ்சது ஒரு வாரமாக 7-14 செட் ஆகிறதுக்கு. 7-10 அல்லது 7-12 தான் வரும், பரவாயில்ல. தொடர்ந்து பண்ண உங்களுக்கு 7-14 செட் ஆகிடும். நான் இப்போ நான் சொல்கிற அத்தனையுமே அந்த புக்கில் விளாவரியாக இருக்குது, க்ளீனாக இருக்குது. நீங்கள் புக்கை திரும்ப ஒரு தடவைக்கு 5 தடவை படிச்சிங்கன்னா அப்படியே புரியும். நீங்கள் இப்போ நான் பார்க்குறத வச்சு அப்படியே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். நாளையிலேருந்தே செய்ய ஆரம்பிச்சிடலாம். எப்படி பண்ணுறது பிராணாயாமம்? அப்புறம் பண்ணுறது இப்படி 10 நிமிஷம். இதுக்கு அடுத்து பண்ணக்கூடியது மூச்சை அடக்கி காயத்ரி பண்ணக்கூடிய ஒரு மரம் ஒன்று உண்டு. அது எந்த காரணம் வந்து யாரும் இப்போ மூச்சை அடக்கிடாதீங்க. தொடர்ந்து இந்த பிராணாயாமத்தை 3 மாத காலம் பண்ணினதுக்கப்புறம் தான் ஒரு காயத்ரிக்கு மூச்சு அடக்கலாம்.
அதுக்கப்புறம் 1 மாதம் பண்ணதுக்கப்புறம் 2 காயத்ரி மூச்சு அடக்கலாம். அதுக்கப்புறம் 1 மாதம் பண்ணதுக்கப்புறம் 3 காயத்ரி மூச்சு அடக்கலாம். எடுத்த உடனே மூச்சு அடக்கூடாது, கெடுதல் பண்ணிடும். இந்த மூச்சு அடக்கிற பயிற்சி குருவனுடைய நேரடி பயிற்சியில தான் செய்யணும். நீங்களா பண்ணி தப்புல மாட்டிக்காதீங்க. ஏன்னா இது வந்து மூச்சை கட்டுப்படுத்துறது நாகப்பாம்பு கட்டுப்படுத்துறது சமானம். ஏதாவது கெடுதல் பண்ணிடும், நல்லது பண்ணுறதுக்கு கூட கெடுதல் பண்ணிடும். இதை மட்டும் கரெக்டாக பண்ணால் போதும். இதில் எடுக்கும் போது 7, விடும்போது 14. எடுக்கும் போது 7, 14ங்கிறது இந்த காயத்ரி அந்த உபதேசம் ஆகாதவங்களுக்கு, உபதேசம் ஆனவங்களுக்கு நாடி சுத்தி மந்திரம்னு ஒன்று இருக்கு. ஓம் பூ, ஓம் பூக, ஓம் சிவக, ஓம் மக, ஓம் ஜனக, ஓம் தவ, ஓம் சத்தியம்னு இருக்கு. இழுக்கும்போது 1 தடவையும், விடும்போது 2 தடவையும். திரும்பி இழுக்கும்போது 1 தடவையும், விடும்போது 2 தடவையும். அதாவது 7 எண்ணி இழுக்கிறதுக்கும் நுரையீரல் முழுசாக நிரம்புறதுக்கும் சரியா இருக்கணும். 14 எண்ணி காற்று வெளியிடுறதுக்கும் நுரையீரலேருந்து காற்று கம்ப்ளீட்டாக வெளியில் போகிறதுக்கும் சரியா இருக்கும். இதை வந்து தொடர்ந்து 10 நிமிஷம் செய்யணும். பிராணாயாமத்தை பற்றி திருமந்திரம் என்ன சொல்லுது? வலியினை வாங்கி வயத்திலே அடைக்கல் பளிங்கொத்து காயம் பழுக்கணும் பிஞ்சாம். வலிங்கிறது காற்று. அதை வந்து தன்வசமாக போயிட்டு இருக்கிற காற்றை நம்மளுடைய வசத்தில் அடக்கிட்டோம்னா பளிங்கொத்து காயம், சுருக்கம் இல்லாத உடல், பழுக்கணும் பிஞ்சா. வயசானவங்க கூட உடல் இளமை, அதாவது எண்ணங்கள்ல, செயல்கள்ல, நடத்தையில எல்லாத்துலேயுமே இளமையோட இருப்போம்னு சொல்றது. என்னாலும் இளமைன்னு சொல்லக்கூடியது. இதுக்கு அடுத்தது புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கினால் உறுப்பு சிவக்கும் உறவம் செல்வ கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடைவனே. புறப்பட்டு புக்கு திரிகின்ற வாயு எங்க பார்த்தாலும் போயிட்டு இருக்கிற அந்த காத்தை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கினா, கரெக்டாக அந்த 7, 14 இழுத்து உள்ள வந்து அடக்குனா, உள்ள வந்து செலுத்தினா உறுப்பு சிவக்கும் உரமம் கருக்கும். கருத்து போனவங்க திறந்து விடுவாங்க, நரக்க முடி கருப்புன்னு சொல்றாங்க. அது வந்து பிரம்மச்சரியம் சேரணும். ஆனால் திருமந்திரம் அதை சொல்லுது. அதே மாதிரி நான் திருமந்திரங்கள் கிட்டத்தட்ட பிராணாயாமத்தை பற்றி மட்டும் கிட்டத்தட்ட 15லேருந்து 20 திருமந்திரம் இருக்கு. திருமந்திரத்தை படித்தீங்கன்னா முழுசா தெரியும். இதுக்கு அடுத்தது தியானம். தியானம்ங்கிறது பலவேறு குருமார்கள், பல நூற்றுக்கணக்கான குருமார்கள் நூற்றுக்கணக்கான நிறுத்தனை சொல்லியிருக்காங்க. நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது ஒன்று தான், திருமந்திரத்தை சொல்லியிருக்கிறது தான். நெற்றிக்கு நேரே புருவத்து இடைவெளி இந்த இடத்துல உற்று பார்க்க ஒளிவிடும் மந்திரம், பற்றுக்கு பற்றாய் பரம நிறுத்தினம், சிற்றம்பலம் என்று சேர்ந்து கண்டேனே. இந்த இடத்துல உத்து பார்த்தா, கண்ணை மூடிட்டு இந்த இடத்த உத்து பார்க்கணும். பார்த்தா அந்த இடத்துல இறைவன் இருக்காங்கிறது சொல்லக்கூடியது ஐதீகம். எப்படி பண்ணணும்னா, பத்மாசனமோ வஜ்ராசனமோ சாதாரணமாக எப்படி உட்காந்துட்டு கை 2 சின்முத்திரை வச்சுக்கிட்டு கண்ணை மூடி இந்த இடத்த பார்க்கணும். பார்த்துட்டு அந்த விபரீத கரணியில் தலைகீழாக இருக்கும்போது என்ன மந்திரம் சொன்னீங்களோ அதே மந்திரத்தை மனசால உள்ளுக்குள்ள, ஓம் நம சிவாயனா மனசால உள்ளுக்குள்ள ஓம் நம சிவாயே, ஓம் நம சிவாயே, ஓம் நம சிவாயன்னு மனசால உள்ளுக்குள்ளால சொல்லணும். இது 10 நிமிஷம் கண்டிப்பாக உட்காந்துருக்கணும். இந்த 10 நிமிஷத்தில் நீங்கள் ஒரு 5 தடவை இல்லை 6 தடவை சொன்ன உடனே மனசு வீட்டுக்கு போயிடும். போகும்போது இன்னும் எதாவது வாங்கிட்டு போகணுமே, இன்னும் இந்த மாதிரி என்னால் பார்க்கணுமே, இந்த லெட்டர் எழுதணும், ஏதாவது மனசு வெளியில் போயிடும். எந்த காரணம் கொண்டு மனசை அடக்காதீங்க, அது போகட்டும். 10 தடவை மந்திரம் சொல்கிறீங்க, மனசு வெளியில் போயிடுது. திருப்பி எல்லாம் நினைச்சதுக்கப்புறம் மனசு ஆக நம்ம தியானம்லாம் பண்ணிட்டு இருக்கோம், ஏன் மனசு வெளியில் போச்சுன்னு திருப்பி நம்ம கிட்ட கண்ட்ரோலுக்கு வரும். அப்போ மந்திரத்தை ஆரம்பிச்சிங்க. திருப்பி வெளியில் போனால் விட்டுடுங்க. வெளியில் போகிறத கட்டுப்படுத்தாதீங்க. கட்டுப்படுத்தினீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தியானம் சித்திக்காது. மனசு வெளியில் போகணும். குப்பைகள்லாம் வரும், காம எண்ணங்கள் வரும், மிக மிக மோசமான எண்ணங்களும் மிக மிக மோசமான காட்சிகளும் வரும். கவலைப்படாதீங்க. கண்ணை மூடி அந்த 10 நிமிஷம் அப்படியே உட்காந்துருங்க. என்ன தெரிஞ்சாலும் கவலைப்படாதீங்க. மந்திரத்தை சொல்லணும். மந்திரத்துலேருந்து மனசு வெளியில் போனால் என்ன வேணாலும் நினைக்கிட்டோம். திருப்பி மந்திரத்துக்கு வரணும், மந்திரத்தை பிடிச்சிங்க. இப்படி 10 நிமிஷம் பண்ணும்போது நீங்கள் வந்து முதல் நாள் வந்து 1 நிமிஷம் தான் மந்திரம் சொல்லியிருப்பீங்க. 9 நிமிஷம் மனசு வெளியில் போகும். பரவாயில்ல, கவலைப்படாதீங்க. நாளடைவில் கொஞ்சமாக அதிகமாச்சு. 10க்கு 9 நிமிஷம் மனசு கட்டுப்படும். 10க்கு 10 நம்ம கட்டுப்படாது, ஞானிகளுக்கு மட்டும்தான் கட்டுப்படும். நமக்கு 10 நிமிஷம் உட்காந்துருக்கோம், 9 நிமிஷம் மந்திரம் சொன்னாமல் போதும். நல்லா 2 விரல் சின்முத்திரையில் வச்சு கண்ணை மூடி இந்த இடத்த பார்த்துட்டு மனசால மந்திரம் சொன்னால் அசைவே இருக்கக்கூடாது. 10 நிமிஷம் இது செஞ்சு முடிச்சுட்டு வணங்கிட்டு எழுச்சி வந்தீங்கன்னா போதும். யோகா ப்ராக்டிஸ் ஓவர். இது செய்யறதுக்கு கரெக்டாக 3/4 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் தேவை. விபரீத கரணி 6 நிமிஷம் பண்ணிங்கன்னா 3/4 மணி நேரம். அதை அதிகப்படுத்துறீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைம் இன்க்ரீஸ் ஆகும். அவ்வளோதான். தியானம்ங்கிறது எப்படின்னு பண்ணி உட்காந்து பண்ணி காட்டுறேன். தியானத்தில் மூச்சை வந்து கட்டுப்படுத்த வேண்டாம். மூச்சு பட்டுக்கு அமைதியாக இழை ஓடிக்கிட்டே இருக்கும். அவ்வளோதான். செஞ்சு முடிச்ச உடனே அப்படியே குனிஞ்சி ஒரு வணக்கத்தை வச்சுட்டு எழுந்துக்கிட்டான். இப்போ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேட்கலாம். ஆனால் இது அத்தனையும் எல்லாத்தையும் புக்கில் ரொம்ப விளக்கமாக கொடுத்துருக்குறேன். நான் இப்போ செஞ்சதை அப்படியே பார்த்துட்டு நீங்கள் புக்கை படிச்சுட்டு உடனே செய்ய ஆரம்பிக்கலாம். எந்த சந்தேகமும் வராது. புக்கை வந்து ஒரு தடவைக்கு 4 தடவையாக படிச்சுக்கங்க. ஜெராக்ஸ் ஒன்றுங்கிற ஜெராக்ஸ் எடுத்துங்க. புக்கு தான் வேணும்னா யாராவது ஒருத்தர் எத்தனை புக்கு வேணும்னு சொல்லுங்கள், நான் ஒன்று கொடுக்குறேன். ஏதாவது சந்தேகம் உண்டா இதில்?
பண்ணும்போது தூக்கம் வந்துடுறது. அப்ப என்ன பண்ணுறது? முதல்ல ஒரு 2-3 நாள் இருக்கும். உட்காந்து தியானம் பண்ணா கூட ஒரு வாரம் அப்படி 15 நாள் அப்படி ஆஃபீஸில் தூக்கம் வராது. அப்போ 15 நாளைக்கு அப்புறம் சரியா போயிடும். பயப்படுவாங்க. அப்புறம் அடுத்தது எந்த ஏஜ்ல இருந்து 12 வயசுல இருந்து பண்ணாதான் சிரத்தையா பண்ணுவாங்க. 6 வயசுல இருந்தே பண்ணலாம். பட் சிரத்தை வந்து 12 வயசுல இருந்தா வரும். மத்தியில் வர 30 வயசுல வியாதியை பற்றி பயம் வரும்போது தான் யோகா தொடர்ந்து பண்ணுவாங்க. பண்ண மாட்டாங்க. நீங்கள் சொன்ன ஆர்டர்லேயே தான் பண்ணணும். அதே ஆர்டர் தான், வேறு பண்ணக்கூடாது. இதேதான். ஆனால் தப்பா பண்ணா கூட எந்த கெடுதலும் பண்ணாது. ஏன்னா அந்த நிறைய பேர் சொல்லி கொடுத்தாங்க. அதனால தப்பா பண்ணா கூட நோயாளிகளே செய்யறாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதை தொடர்ந்து செஞ்சா போதும். வேற எதுவுமே வேண்டாம். ஒன்று பண்ணிக்கல நார்மலாக. வேறு டவுட் இருக்கா? வெறும் வயிற்றுல காஃபியா சாப்பிட்டீங்கன்னா 1 மணி நேரம் கழிச்சு. சரி, கடைசியா 20 வருஷமா நான் வந்து வெறும் வெஜிடேரியன் தான். மாமிசம் சொல்றதில்லை. என்னுடைய யோகா மட்டும்தான் பண்றேன். இந்த உடம்பு எப்படி இருக்குன்னு இன்னொன்னு 2 நிமிஷம். உடல் பலம் பெருசா மனபலம் பெருசா? அதுக்கு ஏதாவது ஒரு டெஸ்ட் வச்சு சொல்ல முடியுமா? யாராவது டெஸ்ட் வைக்க முடியுமா? ஏதாவது டெஸ்ட் வச்சு ப்ரூவ் பண்ண முடியுமா? சாய்கண்ணன் வாங்க. இவர் நமக்கு அந்த காலத்து நண்பருங்க. இந்த கையை நான் இறுக்கி பிடிச்சிருக்கேன். இந்த இறுக்கி பிடிச்சிருக்க கையை இங்க ஒரு கையை வச்சு என் கையை மடக்கணும். என் கையை மடக்கணும். பிடிக்காதீங்க. அப்புறம் மடக்கலாம். இறுக்கி பிடிச்சிருக்கேன். மடக்குங்க. முடியல. நம்ம லூசா விட்டாங்களா மடக்க முடியுமா? இல்ல பதில் சொல்லுங்க. எல்லாருக்கும் சொல்லுங்க. லூசா விட்ட மடக்க முடியுமா? ஃப்ரீயா விட்ட முடியுமா? ஏன் முடியாது? ஃப்ரீயா விட்ட மடக்கி தானே அவனா? ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணீங்க. முதல்ல ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணீங்க. வர முதல்ல ஃப்ரீயா இருக்கான்னு செக் பண்ணீங்க. ஃப்ரீயா தானே விட்டுருக்கேன். ட்ரை பண்ணுங்க. இல்ல ஃப்ரீயா தான் விட்டுருக்கேன். ட்ரை பண்ணுங்க. என்ன காரணம்னா அதே சாய்கன் வச்சு சொன்ன வாங்க கேட்டோம். இப்ப என்னால மடக்க முடியல. டைட்டா இருக்கு, மடக்க முடியல. இதை லூசா விட்டா மடக்க முடியும்னு நினைக்கலாம் இல்லையா? லூசா விடுங்க. ஃப்ரீயா விடுங்க. வேற லேட் இருக்கு. இப்போ அந்த விரலை மனசால அந்த தூண் கூட அட்டாச் பண்ணிடுங்க. அந்த தூணுக்கும் உங்களுக்கும் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கு. மனசால பண்ணிடுங்க. அப்படியே இதுதான் மனோபலம்ங்கிறது. வேற ஒன்றும் இல்லை. இது வந்து சிலோன்ல ஒரு கராட்டே மாஸ்டர் கற்றுக்கிட்ட விஷயம். இது வந்து சின்ன பசங்களுக்கு சொல்லிக் கொடுத்தா சந்தோஷமா எடுத்துப்பாங்க. அதுக்காக உங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். நன்றி. என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க. தொடர்ந்து வர்றேன். புக்கு நான் கையில் ஒரு 3 புக் தான் இருக்குது. நான் சார்ட்டை கொடுத்துட்டு போகிறேன். யாருக்கு தேவையோ ஜெராக்ஸ் எடுத்துங்க. புக்கு வேணும்னு சொன்னால் எத்தனை பேர் புக்கு வேணும்னு கேளுங்க. நான் கொண்டு வந்து கொடுத்துறேன். வச்சு கட்டியிருந்தா நம்மளே இப்போ நான் மெட்டீரியல் வச்சு இந்த புக்கை வச்சு நீங்களே செய்யலாம். தாராளமாக பண்ணுங்க. ஒன்றும் கெடுதல் ஏற்படாது. ஆனால் நோயாளிகளுக்காக டிசைன் பண்ணது தானே இது. ஒன்றும் ஏற்படாது. தாராளமாக செய்யுங்க. நல்லா இருந்தால் புக்கில் எடுத்து படிங்க. என்ன நான் வரும்போது கேட்டுங்க. நாளைக்கு வருவார். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தா நாளைக்கு கேளுங்க. இதுக்கு மேல வேற செஞ்சு பார்த்தா சந்தேகம். புக்கில் இருக்கு. புக்கை படிச்சீங்கன்னா சந்தேகத்துக்கு எல்லாத்துக்கும் பதில் இருக்கு. இல்ல ஒரு முக்கியமான விஷயம், யோகா பண்ணி முடிச்சு 1/2 மணி நேரம் குளிக்கலாம், அதை சாப்பிடலாம். அது ஒன்று புக்கில் இருக்கு. யோகா பண்ணி முடிச்சதுக்கு 1/2 மணி நேரம் கழிச்சா குளிக்கலாம், அதை சாப்பிடலாம். குளிச்சுட்டு உடனே யோகா பண்ணலாம். யோகா பண்ணிட்டு குளிக்கணும்னா கண்டிப்பா 1/2 மணி நேரம் கேப் பண்ணணும். இது வந்து சாப்பிடணும், குளிக்கணும். புறப்படலாமா? எல்லாருக்கும் நன்றி. சந்தர்ப்பம் எல்லாருக்கும் நன்றி.